ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا رب. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதை செலுத்தான இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, அல்லாஹ்வின் அருளால் இன்றைய தினம் நமது பாரத தேசம் தனது 79வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறது. இந்த நன்னாளிலே அந்த சுதந்திரம் எல்லா மக்களுக்கும் கிடைப்பதற்கு அந்த அருள்வானாக என்று நாமும் துஆ செய்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நல்ல நேரத்திலே சுதந்திரத்தில் இஸ்லாமியருடைய பங்கு என்ன என்பதை பற்றி ஒரு சின்ன சிந்தனையை உங்களுடைய கவனத்தில் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். வீரன் நெப்போலியன் கூறினான், வரலாறு என்பது ஒத்துக்கொள்ளப்பட்ட மோசடி. வரலாறு என்பது ஒத்துக்கொள்ளப்பட்ட மோசடி என்று கூறினான். அதே போன்று சுதந்திரத்தினுடைய வரலாறு இஸ்லாமியருடைய விஷயத்தில் ஒரு ஒத்துக்கொள்ளப்பட்ட மோசடியாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய உண்மை வரலாறு இஸ்லாமியர்களாக நாமாவது தெரிய வேண்டிய அவசியமானதாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சுதந்திர போராட்டம் என்பது வரலாறு சொல்லக்கூடிய கால அவகாசத்தில் தோன்றியதல்ல. கிபி 1806 இந்த சுதந்திர போராட்டம் ஆரம்பித்துவிட்டது. தீரன் திப்பு சுல்தான் கிபி 1806 ஏவுகணையை கண்டுபிடித்த மாமனிதர். அவர்
ஆங்கிலேயனுடைய அடிமைத்தனத்திற்கு அவர் பதில் கூறும் பொழுது, ஆடாக இருந்து 100 நாள் வாழ்வதை விட புலியாக இருந்து 1 நாள் வாழ்வதே போதும் என்று கூறி அன்றே தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார். அன்று துவங்கியதுதான் இந்த சுதந்திர போராட்டம். கிபி 1806 ஜூலை அவர் வஃபாத்தாகிறார். அதற்கு முன்பே சுதந்திரத்திற்காக வேண்டியவர் பாடுபட்டு விட்டார். 1858 முகலாயர்களின் கடைசி மன்னர் பகதூர் ஷா இந்த சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி தன் உயிரை பறிகொடுத்தார். அவர் அன்றைய காலத்தில் இருந்த எல்லா சமஸ்தானங்களையும் அழைத்து, சகோதர சமயத்தைச் சேர்ந்த இந்து சமஸ்தானங்கள் எல்லா சமஸ்தானங்களையும் அழைத்து அவர் கூறினார், சுதந்திர போராட்டத்தை கையில் எடுப்பதாக இருந்தால் என் ராஜ்யத்தை தருகிறேன் என்பதாக அவர் குரல் கொடுத்தார். ஆனால் அவருக்கு யாரும் அன்றைய காலத்தில் உள்ள ராஜஸ்தானிகள் ஒத்து வரவில்லை. 1858 மார்ச் மாதம் அவர் நாடு கடத்தப்பட்டு பர்மாவிலே அவரை கொலை செய்யப்பட்டது. அவர் சிறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பவர். ஒரு நாள் விசேஷமாக 2 தட்டு மூடியதாக அவரிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த தட்டை தொடர்ந்து பார்த்தால் அவருடைய 2 மகன்களுடைய தலை இருந்தது. அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக வேண்டி சிறை பிடிக்கப்பட்டு பர்மாவிலே சிறையில் இருக்கிற பொழுது அவருக்கு தண்டனை தருவதற்காக அவருடைய பச்சளம் குழந்தைகளை கொலை செய்து 2 குழந்தைகளை கொண்டு வந்து 2 தட்டிலே சாப்பாட்டு தட்டிலே கொண்டு வந்து கொடுத்தார். அப்போதும் கூட அவர் தன்னுடைய குடும்பத்தினருக்கு தன்னுடைய தாயாருக்கு எழுதினார், மகன் தலைகள் வெட்டப்பட்டு விட்டது என்பதற்காக வேண்டி நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள். நாம் இந்த சுதந்திரத்தை நம்முடைய குடும்பத்தின் உயிரை கொடுத்தாவது பெறுவோம் என்பதாக அவர் பதில் எழுதினார். கடைசியிலே அவர் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய பர்மா, நம்ம ஊர் பர்மாவிலே உழைத்தவர்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய ஊர். பர்மாவில் வசித்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவருடைய கல்லறைக்கு சென்றிருக்கலாம். அங்கே எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா? ஜாஃபரின் முடிவு எவ்வளவு பரிதாபமானது உள்ளது என்றால், அவரை அடக்கம் செய்ய தாய் மண்ணில் 2 இடம் நிலம் கிடைக்கவில்லை. ஜாஃபரின் முடிவு எவ்வளவு பரிதாபமானது உள்ளது என்றால், அவரை அடக்கம் செய்ய தாய் மண்ணில் 2 இடம் நிலம் கிடைக்கவில்லை. தாய் மண்ணிலே அவருக்கு இடம் கிடைக்காமல் பர்மாவிலே அவருக்கு இடம் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டு எழுதியிருந்தார். இன்னொரு காலத்தில் அவருடைய மன்னரை காணச் சென்ற முன்னாள் மறைந்த பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள்
இந்துஸ்தானத்திலே உனக்கு இடம் கிடைக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் உன்னுடைய தியாகத்தில் எழுந்ததுதான் இந்த சுதந்திர கீதம். துரதிஷ்டம் ஒன்றுமில்லை ஜாபர், சுதந்திரத்தின் செய்தியிலிருந்து பாரத நாட்டின் பெயரிலையும் புகழிலையும் உன் பெயர் கலந்திருக்கிறது என்பதாக ராஜீவ் காந்தி அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வாறு 1858 அவர் சுதந்திர போராட்டத்தை வீர்கொண்டதாக விளக்கினார். அதன் பிறகு 1858 அவர் கொலையுண்ட வருஷம் 27,000 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 27,000 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் ஆரம்பித்த போது ஜமாத் உலமா சார்பில பத்வா கொடுத்திருந்தார்கள். ஒத்துழையாமை இயக்கம் என்பதை 1920 காந்திக்கு ஆரம்பித்த பொழுது ஜமாத் உலமாவிலிருந்து பத்வா கொடுத்திருந்தார்கள். என்ன பத்வா தெரியுமா? ஆங்கில ஆட்சிக்கு உதவுவது ஹராம். ஆட்சி கவுன்சில் இடம் பெற்றிருந்தால் நீங்கிவிட வேண்டும். ஆங்கிலேயருடன் எந்த விதமான வியாபாரம் செய்யலாகாது. ஆங்கிலேயர் நடத்தும் பள்ளிக்கூடங்களிலே பிள்ளைகளை படிக்க வைப்பது ஹராம். படைகளில் பணிபுரிவது ஹராம். ஆங்கிலேய நீதிமன்றங்களில் வழக்கு தொடுவதும் ஹராம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆங்கில மொழியை படிப்பது ஹராம் என்பதாக அன்று ஜமாத் உலமா சார்பிலே பத்வா கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த இந்தியாவை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அவனுக்கு நாங்கள் ஒத்துழைக்க முடியாது என்று காந்திஜி அவர்கள் வெறுமனே ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது மார்க்க ரீதியாக ஒரு பெரிய போர் கொடுத்தார்கள். அந்த போருடைய விளைவு இன்றும் கூட தாக்கம் இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆங்கிலேயத்தை படிப்பது கூட ஒரு மொழியை கூட எதிர்த்தார்கள். அவன் நம்மை கொடுமைப்படுத்தலாம் என்பதற்காக வேண்டி மொழியை கூட எடுத்து மொழியை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்கள் இன்று சுதந்திரம் வீரம் பேசக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றால் ஒருவரும் கிடையாது. அவனுடைய மொழியையும் எதிர்த்தார்கள். எதிர்த்தவர்கள் இன்றைய வாய்வீச்சு வீரர்கள் ஒருவர் கூட கிடையாது. ஒருவருடைய மூதாதைகள் கூட கிடையாது. இஸ்லாமியர்கள் என்று மொழியை ஹராமா என்று சொன்னதினால் இன்று வரை கல்வியிலே அவர்கள் பின்தங்கி போயிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுதுதான் கொஞ்சம் சற்று நிலைமை மாறி முஸ்லிம்களும் ஆங்கில கல்வியில முன்னேற்றத்தை கண்டுகொண்டிருக்கிறார்கள். ஞானெல்லாம் சிறுவயதாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட கல்லூரியிலேயா படிக்கப் போகிறார், அது ஹராமான மொழியை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நம்முடைய சந்ததிகளே கல்வியிலே மிக பெரும் பின்னடைவை அடைவதற்கு காரணமாக இருந்தது அந்த பத்துவா. அவர்கள் அப்படி பத்துவா சொன்னதற்கு காரணம் அறியாமை அல்ல. பத்துவா சொன்னதற்கு காரணம் மூடத்தனம் அல்ல. அவர்கள் அப்படி பத்துவா கொடுப்பதற்கு காரணம் ஆங்கிலேயனை எடுக்கிறோம் என்றால் அவனுடைய மொழி நமக்கு அதற்கு. ஆங்கிலேயனை எடுக்கிறோம் என்றால் அவனுடைய பள்ளிக்கூடம் நமக்கு அதற்கு. ஆங்கிலேயனை எதிர்க்கிறோம் என்றால் அவருடைய படைகளை ஏன் தேடுகிறீர்கள்? ஆங்கிலேயனை எதிர்க்கிறோம் என்றால் அவன் நீதிமன்றங்களிலே நீதியை போய் உங்களுடைய கேஸ்களை கொடுத்துக் கொள்கிறீர்கள். ஆங்கிலேயனை எதிர்க்கிறீர்கள் என்றால் அவனோடு உங்களுக்கு ஏன் வியாபாரம்? ஆங்கிலேயனை எதிர்க்கிறேன் என்றால் அவனுடைய ஆட்சி கவுன்சிலில் நீங்கள் இடம்பெறக்கூடாது என்றெல்லாம் ஜமாத் உலமா சார்பிலே போர் கொடுக்கப்பட்டது என்றால் சுதந்திர தானத்திலே எவ்வளவு முஸ்லிம்கள் வேகமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் உப்பு சத்தியாகிரகம், ஆங்கிலேய ஆடையை எரிக்க வேண்டும் என்றெல்லாம் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
உப்பு சத்தியாகிரகமும் உப்பில்லாத போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிற பொழுது ஜமாத்தா 7 விதமான பத்துவாக்களை கொடுத்து இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்கள் 1908 ஜம்இயத்துல் அன்சார் நசாரத்துல் மஆரிஃப் வட்டுத்துணி தபால் இயக்கம் உலமாக்களால் நடத்தப்பட்டது. உலமாக்களால் சுதந்திரத்தை பரப்புவதற்காக வேண்டி, சுதந்திர வேட்கையை பரப்புவதற்காக வேண்டி ஜம்இயத்துல் அன்சார் நசாரத்துல் மஆரிஃப் வட்டுத்துணி இயக்கம் உலமாக்களால் நடத்தப்பட்டது. மௌலானா மௌலவி அப்துல் மஜீத் சாதாத் ஆலந்தூர் என்பவர் கௌமி ரிப்போர்ட் என்ற பத்திரிகை வாயிலாக அனல் பறக்க சுதந்திர தியாகத்தை அவர் பிரச்சாரம் செய்தவர். அன்றைய காலகட்டத்தில் பக்கிரிகள், நாம் தப்பெடுத்துக் கொண்டிருக்கூடிய பக்கிரிகளை பார்க்கிறோம். அது ஓரளவு குறைந்து போய்விட்டது. அது உண்மையிலேயே சமுதாயத்தினுடைய பலகீனம் என்றுதான் சொல்ல வேண்டும். ரமதானுடைய நேரத்திலே தப்பெடுத்துக் கொண்டு வீடுகளிலே எழுப்பிடுவதற்காக வேண்டி அந்த பக்கிரிகள் ஒவ்வொரு ஊரிலேயே பக்கிரிகள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பக்கிரிகள் எப்படி அந்த இதை எடுத்துட்டார் என்றால், சுதந்திர போராட்டம் நடக்கிற பொழுது இங்கே ஆங்கிலேயனுடைய பணம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை, இந்த போன்ற தகவல்களை அவன் தப்பு அடிக்கும் பொழுது அந்த தப்பிலேயே சொல்லிக் கொடுப்பார். தப்பு அடிப்பின் மூலமாகவே இங்கிருந்து செய்தி அங்கே அவன் ஆங்கிலேயரை கண்டுபிடிக்க முடியாது. எத்தனையோ ரகசிய தகவல்கள் இந்த பத்திரிகைகள் மூலமாகத்தான் அது நடந்தது என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணேசத்திற்குரியவர்களே, மகாத்மா காந்திஜி மதிக்கப்பட வேண்டிய மனிதர் தான். அவரை மகாத்மாவை தலைவராக்கியது யார் தெரியுமா? அவரை காங்கிரஸ் இயக்கத்திற்கு, இந்த சுதந்திர போராட்டத்திற்கு தலைமையாக்கியவர் யார் தெரியுமா? ஷேகுல் ஹிந்த் மௌலானா மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தேவபந்தினுடைய முன்னாள் முதல்வர் ஷேகுல் ஹிந்த் மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் மகாத்மாவை தலைவராக ஆக்கினார்கள். அவர்களுக்கு மகாத்மா என்ற பெயர் சூட்டியதே கூட மௌலானா அப்துல் பாரி பலகி மகால் என்பவர்களாக இருக்கும். அவர்கள் மகாத்மா என்று பெயர் கொடுத்தது கூட இஸ்லாமிய. கணேசத்திற்குரியவர்களே, காங்கிரஸ் கட்சி என்பது அன்றைய காலகட்டத்தில் சுதந்திரத்துக்காண்டி உள்ள கட்சி அல்ல. இன்று காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவிற்கு இந்த பாரத தேசத்தை ஆண்டு அதில் தோல்வியிட்டு போய் இருக்கிறதே இந்த காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் கட்சி என்பது சுதந்திரத்துக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட அல்ல, சுதந்திரத்துக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. இந்த கட்சி ஆங்கிலேயர் போடக்கூடிய சட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சமாதானப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆங்கிலேயர் சொல்லக்கூடிய சட்டத்தை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வதற்கு சமாதான தீர்வாகத்தான் இந்த காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்று அது இந்தியாவுடைய உரிமையை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் கூட அது ஆரம்பிக்கப்பட்டது நல்ல நோக்கத்தில் அல்ல. ஆங்கிலேய சட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள செய்வதற்கான கட்சி தான். ஆனால் அன்றே ஆரம்பிக்கப்பட்டதுதான், சுதந்திரத்திற்கு எதிர்ப்பாக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். அன்றே ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்பது சுதந்திரத்துக்கு எதிர்ப்பாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. என்ற தான் சுதந்திரத்தினுடைய பாடுபட்டவர் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களை பார்த்தால் அவருடைய கட்சியின் தோற்றம் என்ன என்பதை அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். வெற்றி தலைவியும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஒன்றுதான் அதற்கு எதிர்ப்பான கட்சியாக அன்று இருந்து வந்தது என்பதை பார்க்க வேண்டும். இதனால்தான் இல்லஸ்ட்ரேட் வீக்லியில் குஷ்வந்த் சிங் என்பவர் எழுதும் பொழுது சொல்லுவார், நாட்டின் விடுதலைக்காண்டி சிறையை சென்றவர்களிலேயும் உயிர் நீத்தவர்களிலேயும் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இதுக்காண்டி உயிரை நீத்தவர்களில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது என்று அவர் அந்த பத்திரிகையிலே எழுதியிருக்கிறார். வங்கத்து செஞ்சம் சுபாஷ் சந்திரபோஸ் காணாமல் போயிட்ட அந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர் தனது இந்திய போராட்டம் என்ற நூலிலே 1920 எழுதுகிறார், பிரிட்டிஷாருக்கு எதிரான உணர்ச்சி இந்தியாவின் ஏனைய சமூகங்களில் இருப்பதை விட முஸ்லிம்களிடையே பலமாகவே இருந்தது.
பிரிட்டிஷாருக்கு எதிரான உடற்சி இந்தியாவில் ஏனைய சமூகங்களில் இருப்பதை விட முஸ்லிம்களுடைய பலமாகவே இருந்தது என்று கூறியிருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, டெல்லி இந்தியா கேட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கிடைக்கிறீர்கள் பார்க்கிறீர்கள் என்றால், வாய்ப்பை பெற்றீர்கள் என்றால், அந்த டெல்லி இந்தியா கேட்டுக்கு ஒரு தடவை சென்று பாருங்கள். நம்முடைய நாட்டினுடைய ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, இன்றும் எழுதப்பட்டிருக்கிறது. சுதந்திரத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை டெல்லி இந்தியா கேட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. மொத்தம் 9,53,000 பேர் மொத்தம். அதிலே முஸ்லிம்கள் 61,395, சீக்கியர் 8,050, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் 14,480, தலித்து 10,777, ஆதி திராவிடர்கள் 598, சங்கிகள் 0,0,0,0. கண்ணியத்திற்குரியவர்களே, இது வரலாறு. டெல்லி இந்தியா கேட்டில் எழுதப்பட்டது என்றால் அது வரலாறு. அதிலே குறிக்கிறது சுதந்திரம் யாருக்கு, யார் அதிகமான உயிரை இழந்திருக்கிறார்கள். 61,395 என்பது வேறு எந்த சமுதாயத்திலும் இல்லை. 61,000 எங்கே இருக்கிறது? வெறுமனே 8,050 சீக்கர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் 14,480, தலித்துகள் 10,777. அந்தமானிலே அடைக்கப்பட்டிருந்த கைதிகள், அவர்கள் பற்றிய தகவல்கள் அந்தமான் சிறைகளுடைய துறையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஓய்நிலையில் பார்த்தீர்களே, ஆனால் அதிலே முஸ்லிம்கள் எத்தனை அடைக்கப்பட்டிருந்தார்கள், இந்த சிறையிலே முஸ்லிம்கள் எவ்வளவு அடைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை அது செய்யக்கூடிய நிலைமை இருப்பதை நாம பார்க்க முடியும். கணிதத்திற்குரியவர்களே, இந்த நிலைமையில்தான் இந்த இஸ்லாமியர்கள் தன்னுடைய நாட்டுக்காக வேண்டிய உயிரையே கொடுத்திருக்கிறார்கள். நாட்டுக்காக உயிரை கொடுப்பதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை பிரசங்கம் தான், இந்த வெள்ளி மேடைகள் தான் அவர்களை உசுப்பேற்றி விட்டது, அவருடைய சுறுசுறுப்பாக்கள். இந்த வெள்ளி மேடையை சொன்னார்கள், ஊரை நேசிப்பது ஈமானில் பட்டது என்று சொன்னார்கள். ஊரை நேசிப்பது ஈமானில் பட்டது. ஒரு ஏழைக்கு ஒவ்வொரு ஈமானில் பட்டது, ஒருவருக்கு பணம் காசுகளை அள்ளிக் கொடுப்பது ஈமானில் பட்டது, நோன்பு வைப்பது ஈமானில் பட்டது, ஹஜ்ஜுவது ஈமானில் பட்டது என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளி மேடை ஊரை நேசிப்பதும் ஈமானில் பட்டது என்று நபிகள் சொல்லக்கூடிய சொல்லை பகிரங்கமாக சொல்லும் பொழுதுதான் இந்த மக்கள் எல்லாம் ஈமான் இதில் கிடைக்குமா என்று நினைத்து எல்லோருமே அதிகமான அளவிற்கு உயிர் கொடுக்க ஆரம்பித்தார்கள். சொல்லி நோய்க்காரர்கள் என்ன இப்படி சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி சொன்னாங்க? ஊரை நேசிக்கிறது ஈமான்ல மக்கள் ஏன் சொல்றாங்க? ஊருக்கும் ஈமானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அல்லாஹ்வுக்கும் ஊருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சதகா தர்மம், நோன்பு ஒரு நல்ல காரியம், அது மாதிரி ஹஜ்ஜு நல்ல காரியம். ஆனால் ஊர் என்ன செய்யுது? ஊருக்கு ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க என்று யோசிச்சு பார்க்கிறீர்கள். ஒரு உண்மையை வழங்க முடியும். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவர் வீரசோலையிலே பிறந்தார், அவர் லண்டனிலே வாழ்கிறார். வாழும் பொழுது அவர் என்ன நினைக்கிறார்? இந்த கருவக்காட்டுல நான் ஏன் பிறந்தேன், லண்டன்ல பிறந்திருக்க கூடாதான்னு நினைக்கிறார். கருவக்காட்டுல ஏன் பிறந்தேன், நான் லண்டனில் பிறந்திருக்க கூடாதா என்று அவர் நினைக்கிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அல்லாஹ் தப்பு பண்ணிட்டான். அல்லாஹ் என்னைய லண்டன்ல பிறக்க செய்திருக்கணும், என்னைய கருவக்காட்டுல அல்லாஹ் பிறக்க செய்தான். அல்லாஹ் தப்பு பண்ணிட்டான். அதானே பொருள். நான் லண்டன்ல பிறக்கணும்னா அல்லாஹ் தப்பு பண்ணிட்டான், என்னை ஏன் கருவக்காட்டுல பிறக்க வச்சான், நான் லண்டனுக்குலாம் சகஜானவன் அப்படி அல்லாஹ் மேல அவர் குறை சொல்றான். யார் வீரசோனையான பிறந்தது மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நினைப்பார் என்னால் அல்லாஹுடைய மாஸ்டர் பிளானை அவர் பொருந்திக் கொள்கிறார். அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செயலும் அவர் மிகப்பெரிய நுட்பத்திற்கு பின்னால் உள்ளது என்று பொருந்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ஊரை நீ நேசித்தால் தான் எங்கே ஒன்றே அல்லாஹ் பிறக்க வைத்தான், எந்த இடத்தில் பிறக்க வேண்டும், எவ்வளவு கல்யாணம் இருக்க வேண்டும், எத்தனை வேண்டும், எத்தனை வியாபாரம் அறைய வேண்டும், எல்லாமே அவன் போட்ட மாஸ்டர் பிளான். அந்த மாஸ்டர் பிளான் தான் உலகம் நடக்கிறது. உலகத்தில்
உலகத்தில் ஒரு இன்னி அளவு கூட அதனுடைய விதியைக்கும் தவறுவதில்லை. வரக்கத்தில் இல்லா வாழமுகா ஒரு இலை கூட அவனுக்கு ஒத்து வராமல் விழுந்ததில்லை. இதோட காட்டிலே சென்று பாருங்கள், எவ்வளவு இலைகள் விழுந்து கிடக்கின்றது. ஆனால் வரக்கத்தில் இல்லா வாழமுகா ஒரு இலை கூட விழுவதில்லை. அவன் அல்லாமல் விழுவதில்லை, அவன் உத்தரவு இல்லாமல். அப்படி அல்லாஹ்வுத்தாலா ஆளுமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வே, வல்லமை கிடைத்த அல்லாஹ்வே, அவன் இல்லாமல் எதுவும் நடக்காது, அணுவும் அசையாது என்று இருக்கக்கூடிய அல்லாஹ்வை இவன் முட்டாளாக்கான். தண்டனை வழங்கணும். பார்த்தது அல்லாஹ் எவ்வளவு தப்பு என்று அல்லாஹ் முட்டாளாக்குறான். எனவே ஊரை வெறுப்பது அல்லாஹ்வை வெறுப்பதாம், ஊரை நேசிப்பது அல்லாஹ்வை நேசிப்பதாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக வைத்துள்ளார்கள். ஹுப்புல் வக்ரி மினல் ஈமான். இந்த உணர்வை வெள்ளி நடைகளிலே இமாம்கள் மக்களிடத்தில் கொண்டு வரும் பொழுது, ஆகா ஊருக்கு தியாகமானால் ஷஹீதுகள் தந்திருப்பார், ஊருக்கு தியாகமானால் புல்ல போராடியா இஸ்லாத்துக்கு உயிர் வைத்ததை போன்று ஊருக்காக வேண்டி நான் உயிரிடுவது ஊர்பெரிய பாக்கியமாக நினைத்துத்தான் ஒவ்வொருவரும் களங்களிலே இறங்கி மிகப்பெரிய அளவிற்கு போராட்டம் செய்து என்ற சுதந்திரத்தை இந்தியாவுக்கு கட்டி பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்தோ பரிதாபம் இப்படி தன்னை உயிரை அதிகமாக விட்டார்கள் என்பது இந்தியா கேட்டிலும் எழுதப்பட்டிருக்கிறது. சுபாஷ் சந்திரபோஸும் சொல்லுகிறார், குஷ்வந்த் சிங்கும் சொல்லுகிறார். எல்லாம் சொல்லியும் கூட இந்த இஸ்லாமியர்களை சுதந்திர போராட்டத்தில் 2ஆம் தர மக்களாக தள்ளப்பட்டிருக்கிறோம். தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, இந்த இந்தியாவிலே அவர்களுக்குள்ள உரிமைகள் பறிக்கப்படுகிறது. சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அஸ்ஸாமிலே முஸ்லிம்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட செய்தி மறந்துவிட முடியாது. அஸ்ஸாமிலே முஸ்லிம்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு பொது குடிகளில் அடைக்கப்பட்ட அந்த வரலாறு நம்மால் மறக்க முடியாது. காஷ்மீருக்கு தனித்துவம் இருந்தது. அந்த தனி உரிமையை பறித்து அது மற்ற சாதாரண ஒன்றுதான் என்பதாக ஆட்சியரை யாரும் மறந்துவிட முடியாது. முத்தலாக் தடை சட்டம் அதையும் யாரும் மறந்துவிட முடியாது. பாபரி மசீதிலே நடந்த கொடுமை, அதனுடைய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதிலே எவ்வளவு பாரபட்சம், அதனுடைய குற்றவாளிகளின் மீது நடவடிக்கை எடுப்பதிலே எவ்வளவு பாரபட்சம் நாம் அறிந்த விஷயம்தான். குடியுரிமை ஒன்று கொண்டு வந்து, குடி உரிமை என்று ஒன்று கொண்டு வந்து மக்களை எல்லாம் அழுப்படுத்திய அந்த செய்தியும் நமக்கு தெரியாத ஒன்றல்ல. சமீபத்திலே வக்ஃபு சொத்துகளுடைய வக்ஃபு சட்டத்தை திருத்த வேண்டும். வக்ஃபு என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஸ்தாபனாரு அவன் அல்லா மேல கொஞ்சம் பிரியமா இருந்ததுனால இந்த இடங்களை எல்லாம் அவருக்காக எழுதிக்கிறேன், இந்த இடங்களை எல்லாம் பொய்யாளர்களுக்கு எழுதிக்கிறேன், இப்படி நாம வக்ஃபு எழுதிட்டு இருந்தோம். இந்த வக்ஃபுக்கு மார்க்க சட்டம் என்ன தெரியுமா? வக்ஃபுதாரருடைய வரி என்பது குர்ஆனுடைய வரி மாதிரி. வக்ஃபுதாரருடைய வரி என்பது குர்ஆனுடைய வரி மாதிரி. குர்ஆனுடைய வரியை மாற்றுவதற்கு எவருக்கு உரிமை என்பதை போன்ற வாக்குதாரருடைய வரியை மாற்றுவதற்கு எவருக்கு உரிமை என்பது மாற்றிவிட்டார். அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. அவ்வளவு தெளிவாக அவர் என்ன காரியத்திற்கு செய்தாரோ அதுக்குத்தான் அதை செயல்படுத்த வேண்டும். ஆனால் நிச்சயமாக அந்த வக்ஃபு விஷயத்திலே எவர்கள் மாற்றமாக நடந்தார்களோ இறந்து போன வாக்குதாரர் அவரை சும்மா விட மாட்டார். எனக்கு நல்லா தெரியும், மந்தவெளி பக்கத்திலே ஒரு தர்கா, அந்த தர்காவுக்கு 3 சகோதரிகள் பத்திரம் எழுதியிருக்கிறார். 3 சகோதரிகள் பத்திரம் எழுதியிருக்கிறார்கள். அவருடைய சொந்த சொத்தை அந்த தர்காவுக்காக எழுதி வைத்திருக்கிறார்கள். எழுதி வைத்த பத்திரத்தை படித்து பார்த்தால் அதில் என்ன இருக்கிறது? இந்த தர்காவுடைய நிலத்திலே இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இந்த வருமானத்தை இருக்க செய்ய வேண்டும், இந்த வருமானத்தை இருக்க செய்ய வேண்டும் என்று எழுதிவிட்டு அந்த 3 சகோதரிகளும் கடைசியாக எழுதுகிறார்கள். இதற்கு மாற்றமாக யாராவது உபயோகிப்பார்களே ஆனால் அவர்களை அல்லாஹ் சும்மா விட மாட்டான், வழி வாங்கியே தீர்வான் என்பதாக அந்த வரி பத்திரத்தில் எழுதியிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய சொத்தை நாங்கள் உடைத்ததை அல்லாஹ்வுக்காக எங்கள் தேகம் தீர்வோம், அதை மறுத்து வேறு எதற்காக உபயோகிப்பார்கள் ஆனால் அவர்கள் உருப்பட மாட்டார்கள் என்று அந்த 3 பெண்களுக்கு வாக்கை எழுதிட்டார்கள். மற்றவர்களெல்லாம் எழுதவில்லை, ஆனால் இவர்கள் எழுதியிருக்கிறார். அதை நான் பார்க்க முடிந்தது. அப்ப
வகுப்பு கடைசியில் இப்பொழுது அது சந்தியிலே நிறுத்திக் கொண்டிருக்கிறது. அல்லாதான் காப்பாற்ற வேண்டும். இன்னும் என்னென்னத்தில் கை வைக்கப் போறார்களோ தெரியவில்லை. இந்த நாடு எதையெல்லாம் பார்த்து எப்படி சகித்துக் கொண்டிருக்க போறதோ என்று தெரியவில்லை. ஆனால் என்னதான் நீங்கள் என்னைகளை கொடுமைப்படுத்தினாலும் இதற்காக அடிபட்டவர்கள் நம்மையாக அடிபட்டவர்கள் நாங்கள் தான். உயிரை கொடுத்தவர்கள் நாங்கள் தான். சொத்துக்களை கொடுத்தவர்கள் நாங்கள் தான் உறுதுணையாக வீரர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருந்தவர்கள். பாடுபட்டவர்களுக்கெல்லாம் பாராட்டு மலையை பொறிந்தவர்கள் நாங்கள் தான் என்பதை உலகமறிய நாம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய பெருமக்களே, இவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு செய்தி, ஒரே ஒரு வசனம் ஆரம்பித்து நாம் வாசித்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி அஃவாஹி வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஜோதியை வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஜோதியை வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூரணமாக்கியே தீர்வான். எதிரிகள் எதிர்ப்பை தெரிவித்தாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை முழுமையாக்கியே தீர்வான். இந்த இஸ்லாத்தை வாயினால் ஊதி அணைத்துவிடலாம், அடைத்துவிடலாம், ஒழித்துவிடலாம், இந்தியாவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களே, நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும் உங்களால் ஊதி அல்லாஹ்வை அழைக்க முடியாது. ஏனென்றால் 61:8 வசனத்திலே தெளிவான அறிக்கையை சொல்லியிருக்கிறார். முஸ்லிம்கள் சார்பிலே அல்லாஹ் சொன்ன வார்த்தை தான், இந்த இஸ்லாமிய ஜோதி வாயினால் ஊதி அழைக்க அல்லாஹ் எப்படி நயமத்தோடு வாயினால ஊதி ஒரு லைட் அணைக்கிற முடியுமா? ஊதி லைட் அணைக்கிற முடியுமா? செலுத்த போயில வாயினால ஊதி அணைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கான். ஏதோ அவனுடைய அதிகாரத்தினால் இவர்களை அழித்தோடு நமக்கு எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதை எவ்வளவு மயமா அந்த இலக்கியமா சொல்றான் பாருங்க. வாயினால் ஊதி அணைக்கிறதா உங்களுக்கு எழுதுகிறார்கள். வாயினால் ஊதி இந்த விளக்கை அணைக்க முடியுமா? திருத்து பேர்களை இதை போய் வாயினால் ஊதி அழைக்க முடியுமா? அதே மாதிரி உங்களுடைய அதிகாரத்தினால் முஸ்லிம்களை இதை அழைக்கலாம் என்று எழுதுகிறீர்களா? நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அல்லாஹ் தன்னுடைய ஒளி பரிபூரணமாக்கி தீர்வார் என்ற வசனத்தை அவருடைய வானத்துக்கு கொண்டு வந்து இந்த சுதந்திரம் உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சியானதுதான். நம்முடைய மூதாதையர்கள் பெற்றுத் தந்தது. என்னுடைய அருமையை நாமும் புரிந்து கொண்டு இந்த சுதந்திரத்தை என்றுமே நல்லவர்களாக நடந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமியர்களுக்கு சிறப்பை தந்திரம் புரிவானாக. இந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் எந்த கொள்கையிலும் எந்த உரிமையிலும் இருக்கார்களோ அந்த உரிமையை யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் உங்களுக்கு தைரியமாக அல்லாஹ் தஆலா பின்புறமாக இருப்பானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.